போதி வணக்கம். நான் உங்கள் ஏருடு உதயகுமார். 18/10/2025 அன்றைய நாள் குருவினுடைய அதிசார பெயர்ச்சி, அதற்கான பலன்களை பார்ப்போமே. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சியினுடைய பலனை சிறிது குறிப்பாக கவனிப்போம். சரி, குரு பகவான் 8ல் இருந்தார் இல்லையா? இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்தது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ 8ல் குரு இந்த காலத்துல எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாதாங்க நடந்திருக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, தேவையில்லாம விபத்து ஏற்படுறது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சம்பந்தம் இல்லாத சண்டை, பொருள் இழப்பு, வேலையில குழப்பம், இப்படி பல பிரச்சனைகளை உருவாக்கிய குரு பகவான் இப்போ 9ஆம் வீட்டுக்கு வரார். தந்தையாரால் அனுகூலங்கள் உண்டு, வேலையில் வளர்ச்சி, வேலைக்கு இருக்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம், ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல், இப்படி பல நன்மைகள் நிறைந்த அதிசார பயிற்சியாக இருக்கு. உங்களுக்கு குரு அதிசாரமாகிறது பல நன்மைகளை கொடுக்குது. உங்களுடைய முகத்தை பார்த்தாவே சரிப்பா, இவர் கொஞ்சம் நல்ல மனிதராக இருக்காங்க, இவங்களுக்கு உண்டான உதவிகள் எல்லாம் செய்யலாங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முகம் தேஜஸாக இருக்கும். எடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய ஆளுமை வெளிப்படும். இவ்வளவு நாளா எங்கிட்ட நிறைய திறமை இருக்கு, நிறைய முயற்சி பண்ண, எதுவுமே பலன் கொடுக்கலன்னு நினைத்தவர்களுக்கு கூட உங்களுடைய முகம் பிறர் அறியும் மண்ணும் பல புகழும் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய காலம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான சூழ்நிலை. சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகள் உண்டு. சிலருக்கு காதல் சக்சஸ் ஆகுதுங்க. காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் காதல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும். அதே போல புத்திர பாக்கியம் ஏற்படுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுது. சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொத்துல ஒரு அனுகூலமான செய்திகள் எல்லாம் வருது. பல நன்மைகள் நிறைந்தது தான் இந்த குருவினுடைய அதிசாரங்கிறதே. விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான நன்மையான சூழ்நிலை தான் ஏற்படுது. சரி, இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல ஒரு 10 நிமிடங்கள் கண்களை மூடி நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ, இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் வேண்டி இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. நாளும் நாளும் வளர்ச்சியாகிறத நீங்களாகவே உணர முடியும். விருச்சிக ராசி நண்பர்கள் செய்து பாருங்க, மாற்றங்களை நீங்களாகவே சொல்லுவீங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்கு. இப்போ நேரம் நல்லா இருந்தாலும் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.